கண்டிப்பா வரணும், தளபதி வரணும். இவங்க 2 பேரும் இந்த வீடியோ நாளைக்கு அவங்க ஆபீஸ்க்கு ரீச் ஆகணும், 2 பேத்துக்கு வேலையை விட்டு தூக்கணும். அது மட்டும் கரெக்டா பண்ணிருங்க போதும். அவன் கலக்கறம் பொடி குஞ்சான், அவ்வளோதான் சொல்லணும். சொல்ல போனால் சும்மா ஆகுனா ஏதாவது அவரை தாக்கு வேணுங்க அன்னைக்குன்ட்டு. இப்போ அவர் மறந்தாச்சு எல்லாருமே. அந்த ஒரு பயத்தில் தான் வந்துட்டு எல்லா பேச்சையும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காரு. எங்கடா நம்ம பசங்க எல்லாரும் போயிடுவானுங்க, நம்ம தம்பிகளும் அப்படின்ட்டு. ஆனால் இவர் எந்த இது குஞ்சுன்னு சொல்ல தெரியல எனக்கு. அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இப்போ சீமான் பாத்தீங்கன்னா அவர் நீ கொஞ்சம் வெளியில போ. பண்றது வந்து அணில் குஞ்சு அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் அவன் கலக்கறம் பொடி குஞ்சான், அவ்வளோதான் சொல்லணும். சொல்ல போனால் சும்மா ஆகுனா ஏதாவது அவரை தாக்கு வேணுங்க அன்னைக்குன்ட்டு. இப்போ அவர் மறந்தாச்சு எல்லாருமே. யாரை மோதுனா வந்துட்டு தெரியுமோ அவரை கரெக்டாக மோதுறாரு அவர். இல்லைனா வந்துட்டு அவர் இருக்க மாட்டார். அதனால தான் வந்துட்டு இப்போ தளபதியை பார்த்து கரெக்டாக மோதிட்டு இருக்காரு. ஏன் டிஎம்கே இத்தனை நாள் டிஎம்கே பேசிகிட்டு இருந்தார். இப்போ டிஎம்கே அமைதியாயிருச்சு. இப்போ யாரை பேசினா வந்துட்டு கரெக்டாக இருக்குன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு தளபதியை தாக்கிட்டு இருக்காரு அவர். வேறு ஒன்றுமே இல்லை. இந்த அரசியலை வச்சுருக்க அந்த 4% 6% வச்சுருக்காரு. இந்த இது அதையும் முடிஞ்சிடும். இப்போ அதுவுமே இல்லாமல் போயிடும். அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. அந்த தயக்கத்துல அவர் வார்த்தையில வருது. அந்த ஒரு பயத்தில் தான் வந்துட்டு எல்லா பேச்சையும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காரு. எங்கடா நம்ம பசங்க எல்லாரும் போயிடுவானுங்க, நம்ம தம்பிகளும் அப்படின்ட்டு. வேறு ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம், என்ன வேணால் யார் வேணால் பேசட்டும். ஒரே ஒரு விஷயம் தளபதி சொன்னோம், இக்னோர் நெகட்டிவிட்டி. தளபதி சொன்ன மாதிரி தான் நம்மளோட ஒரே விஷயம் இக்னோர் நெகட்டிவிட்டி. நம்ம என்ன நம்மளுக்கு பார்த்துருக்கோம் அதை நோக்கி போயிட்டே இருப்போம். கண்டிப்பாக அதுக்கான வெற்றி கிடைக்கும். தளபதி தெளிவாக இருக்காரு, அவர் பின்னாடி இருக்க நாங்கள் தெளிவாக இருக்கோம் என்றைக்கும். தேங்க்யூ ப்ரோ. அண்ணனை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லைங்க. அவர் நினச்சி பேசுகிற ஒரு அண்ணன். அவர் திடீர்னு பார்த்தா இந்தாண்ட நெல் அந்தாண்ட நெல்லுன்னுவார். திடீர்னு அணில் குஞ்சுன்னுவார். ஆனால் இவர் எந்த இது குஞ்சுன்னு சொல்ல தெரியல எனக்கு. அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அண்ணன் சீமானை பொறுத்த வரைக்கும் பேச்சை பிடிக்கும். ஆனால் இப்போ வந்து அவர் குழப்பத்தில் இருக்கார் அண்ணன். அதான் இப்போ சொல்கிறேன். பயமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பயம்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ அண்ணன் வந்து தம்பின்றாப்புல. அப்போ தம்பியை பார்த்து அஞ்ச தேவையில்ல. தம்பிக்கு தோல் கொடுக்கலாம். இப்போ அண்ணன் வந்து தம்பிக்கு தோல் கொடுக்க தப்பு இல்லைல்ல. இவர் ஏன் மாற்று கருத்து வைக்கணும்? உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அவரை பற்றி பேச தேவையில்ல, கம்முன்னு ஆயிடணும். சீமான் வந்து அரசியல் காரணங்களோட தன்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை வந்து விஜய் மேலேயும் அவங்களுடைய இளைஞர் பட்டாளம் மேலேயும் அவர் வைக்கிறாரு. நேற்று கூட அவங்க பேசுகிறதெல்லாம் கேலி பண்ணி அணில் குஞ்சுகள்னு சொல்லியிருந்தார். அவரோட தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம். அதை இந்த பசங்க வந்து சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை. சிரிச்சுக்கிட்டே எடுத்துக்கிட்டு நாங்கள் தேர்தலில் நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் அவங்க பணியாற்றணும். அப்போ தான் அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். அதை பெருசுப்படுத்த வேண்டியதில்லை, மனசுக்குள்ளே எடுத்துக்கொண்டு போக வேண்டியதில்லை. கண்டிப்பா எல்லாருமே டிஎம்கவே தளபதியை பார்த்து பயப்படும்போது அதனால தானே பேசுறாங்க எதிர்த்து. நம்மள ஒருத்தவங்க தளபதி சொன்ன மாதிரி தான், நம்மளை எதிர்த்தாங்கன்னா நம்ம ஏதோ கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம்னு தானே அர்த்தம். அவர் சொன்ன மாதிரி தளபதியை வந்து இதுக்கு தான் பிடிக்கணும், அவர் விஷயத்துக்கு தான் பிடிக்கணும், இதுக்கு சொல்லுவீங்க? எல்லாமே தளபதி சின்ன வயசுல இருந்தே அவரை பிடிக்கும். இதுக்கு அதுக்குலாம் முன்னாடில இருந்தே அவரை பிடிக்கும். எப்பயும் அவரை பிடிக்கும். இதுமே சினிமா அடிக்க மாட்டாரு. அது கஷ்டமா இருக்கு. ரெக்வெஸ்ட் பண்ணனும். இப்படி எல்லாம் வருஷத்துக்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ஆச்சு மூவி பண்ணுங்க. சீமானை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சீமான அவர் வந்து நாங்கள் நோ கமெண்ட்ஸ். அவரோட அரசியல் எப்படி இருக்கு? சீட்டோட அவரோட அரசியல் இருக்குது. ஆனால் அவரோட ஸ்பீச் சரியில்லை. இப்போ விஜயோட தான் இருந்தார். பட் என்ன இருந்தாலும் கொஞ்சம் அந்த கட்சிக்கு வராமல் கொஞ்சம் அவங்க கட்சிக்கு வர்றாங்கன்றப்போ அவரை பத்தி ஒரு மாதிரி பேசினாங்க. ஆமாம், நிதானத்தை கூட கொடுத்துருந்தாரு. அணில் ஓரமாக இருக்கணும். அதில் 2026 தெரியும் பார்த்துக்கோ. அந்த மாதிரி எதுவும் போனதில்லை. போனால் ஃபஸ்ட்டு மாநாடு தளபதி மாநாடு தான். தளபதி தேங்க்ஸ் ப்ரோ. எல்லாம் தளபதிக்காக தான். தளபதி மட்டும்தான். தளபதிக்காக இனிமே தான் நீங்கள் எல்லாம் அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறீங்க. இதுக்கப்புறம் தான் விஸ்வரூபமே வரப்போகுது. என்ன மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க ப்ரோ? என்னன்னா எல்லாமே என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்களே. ஏன்னா எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான் ப்ரோ. இப்போது முன்னாடி எல்லாமே அரசியலில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 35 40 அந்த ஏஜில் இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது டிவிக்கே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் இளைஞர் அணி. அது பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வைப்பாக இருக்கும் ப்ரோ. கண்டிப்பாக லைக் அது எல்லா செக்டார்லையுமே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வைப்பாக வேற ஒரு விஷயம் நடக்க போகுது. இனிமேல் தான் புது மாற்றமாக வரப்போகுது இந்த அரசியல் வந்தான்னு 26க்கு அப்புறம்.
கண்டிப்பா வரணும், தளபதி வரணும். இவங்க 2 பேரும் இந்த வீடியோ நாளைக்கு அவங்க ஆபீஸ்க்கு ரீச் ஆகணும், 2 பேத்துக்கு வேலையை விட்டு தூக்கணும். அது மட்டும் கரெக்டா பண்ணிருங்க போதும். சீமான் வந்து பயந்து ஒரு பயத்துல பேசுறாரா? விஜய் மேல ஒரு பயத்துல, விஜய் மக்கள் அவங்க ஆதரவை பத்தி பயத்துல பேசுறாரா? அவருக்கு பயம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் அவரோட கருத்துக்களை வந்து பொதுமக்கள் முன்னாடி வைக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. அவர் வைக்கட்டும், தாராளமாக வைக்கட்டும். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து தான் நம்மளோட வெற்றியும் தோல்வியும் அமையும். யார் வேணாலும் அவங்கவுங்க கருத்துக்கு சொல்லலாம். நம்மளை காண்டாக்குவாங்க, நம்மளை கடுப்பேற்றுவாங்க. அப்படி தானே விஜய் சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல. அவங்கக்கிட்ட கம்முன்னு இருங்க, காரியத்தில் கண்ணா இருங்க. நீங்க எதிர்பார்க்குற மாற்றம் என்னவாகும்? என்ன இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? ஊழல் ஒழிக்கணும், அவ்வளோதான் ஃபஸ்ட்டு. அப்புறம் நிறைய இருக்குது ப்ரோ, ஒவ்வொன்றும் இல்லை. அது தளபதி வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணுவார். வேலை வாய்ப்பு நிறைய பேருக்கு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கணும். வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாம் நிறைய என்னென்ன பண்ணும் அவருக்கு தெரியும், என்ன பண்ணுவாருன்ட்டு. அதை கரெக்டாக பண்ணி கொடுப்பாருன்னு நினைக்கிறோம். நாங்கள் எல்லாம் அவருக்காக நாங்கள் எல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறோம். அவரோட அரசியல் தெளிவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது தளபதி தெளிவு இல்லாமல் வரப்போகிறது இல்லை யாருமே. தெளிவு வச்சுட்டு தான் எல்லாம் வருவாங்க. சும்மா சொல்லுவாங்க அரசியல் தெரியாது, அது தெரியாது, இது தெரியாது. தெரியாமல் யாரும் உள்ளார வரப்போகிறது இல்லை. தெரிஞ்சு தான் உள்ளார வருவோம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. தெரிஞ்சுதான் உள்ளே வந்திருக்கோம். கண்டிப்பாக மக்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்கணுமோ கண்டிப்பாக நடக்கும். அலையன்ஸ் வச்சுன்னு நினைக்கிறீங்க? ப்ரோ அது தெரில ப்ரோ, அது நம்மளுக்கு தெரில. ஆனால் எங்கே இருந்தாலும் தளபதி தான். இன்றைக்கி தளபதிக்கான ஒரு சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். விஜய் வந்த அரசியல் எப்படி மாறிக்கு நினைக்கிறீங்க? விஜய் வந்த பிறகா? விஜய் வந்த பிறகு இளைஞர்களோட பட்டாளம் வந்து அவர் பின்னாடி இருக்குது. அது நல்லா புரியுது. அவர் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நிறைய விஷயங்களை அறிஞ்சிக்கிட்டு அவரோட கொள்கைகளே வந்து தெளிவுபடுத்துவார்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு இங்கே மாநாடு நடக்குது. அவரோட கொள்கைகள் வந்து லஞ்சத்தை மட்டுமே எதிர்த்து அண்ணா ஹசாரே போராட்டம் பண்ணார். அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தார். அவங்களுடைய கொள்கைகள் வந்து இன்னும் தீவிரமாக இருக்கணும். ஒரு டிஎம்கே மாதிரியோ இல்லை வந்து ஒரு காங்கிரஸ் மாதிரியோ இந்த மாதிரி ரொம்ப தீவிரமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப மேலோட்டமாக இருக்குது. இன்னும் ஆழமான கருத்துக்களை மக்கள் முன்னாடி வச்சோம்னு சொன்னால் அதை பொறுத்து மக்களுடைய ஆதரவு பெருகும் நான் நம்புகிறேன். இன்னும் தன்னுடைய நிலைப்பாடை அவர் தெளிவாக்கவில்லை. இன்னும் மேலோட்டமாக அரசியல் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. சில விஷயங்களுக்கு, போராட்டங்களுக்கு இப்போ தான் வர்றாரு. இன்னும் களப்பணி நிறைய ஆற்றணும். சீமான் வந்தார். சீமான் வந்து பல வருஷமாக இருக்கார். இன்னும் ஒரு எம்எல்ஏவை கூட அவரால் ஆக முடியல. அது ஏன்னு அவர் வந்து தன்னை சுய பரிசீலனை பண்ணிக்கணும். நிறைய பேசுகிறாரு, எழுச்சி உரையெல்லாம் ஆட்டுறாரு. எமோஷன்ஸை தான் கிண்டுறாங்களே ஒழிய அவங்களோட கருத்துக்களை ஆழமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதற்கு ஆதரவு இருக்கா மக்கள்கிட்ட, அது தெரிஞ்சுக்கணும் அவங்க, இல்லைங்களா? இன்றைக்கி வரைக்கும் ஏன் அவர் ஒரு எம்பி ஆக முடியல? ஒரு கவுன்சிலராக எத்தனை இடத்துல வாங்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல தமிழ்நாட்டில் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில். ஸோ 15 வருஷமாக 20 வருஷமாக என்னோட கணிப்பு சரியாக இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவரால் வர முடியல. அதே பாதையில் இவரும் போயிடாமல் தனக்குரிய கருத்துக்களை மக்களுக்கு ஆழமாக பதிய வச்சு சென்று சேர்த்த பின்னாடி அப்புறம் தான் தெரியும் அவரை பற்றி இந்த நாட்டுக்கு, இல்லைங்களா? இது வந்து தொடக்கம் தான். இன்னும் அவரோட பயணம் வந்து நெடும் பயணம். சரிங்களா? நன்றி. இதுக்கு முன்னாடி ஏதாவது மாநாடுக்கு போயிருக்கீங்க? இல்லை சார், தான் ஃபஸ்ட்டு. எதுக்கு இந்த இப்போ ஆர்வம் வந்துச்சு? நான் சின்ன வயசுலேருந்து விஜய் ஃபேன், வெறித்தனமான விஜய் ஃபேனு. ஓகே. அதனால் ஃபேமிலியோடு வந்திருக்கேன். நாளைக்கு குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு தலைவர் சொல்லியிருக்காரு. அதனால் சரி இவங்களை வந்துட்டு நான் நாளைக்கு வருவேன். நானும் விஜய் ஃபேன் தான். நாளைக்கு நான் வர முடியாதனால நாளைக்கு ஒரு நாளைக்கு வருவேன். ஓகே. விஜய் வந்த அப்புறமா நீங்கள் அரசியல் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு போய் அரசியல் பற்றி பேசியிருக்கீங்களா? அரசியல் தெரியும். ஆனால் விஜய் சார் வந்த பிறகு கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. 2026 என்ன நடக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு அவரோட ஸ்பீச் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி பேசுவார், என்ன பேசுவாருன்னு. ஓகே. விஜய் வந்து யார் கூட போய் சேர்ந்து போகணும்? அலையன்ஸ் கேட்குறீங்களா? தனித்தின்றாலே நாங்கள் கன்ஃபார்ம் வின் பண்ணிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரோடையும் போகணும் அவசியம் இல்லை. தனிச்சிருந்தாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். எங்க ஆசை. விஜய்க்கு யார் ரொம்ப ரொம்ப டஃப் கொடுக்கணும்? யார் கொடுப்பாங்க? டஃப் கொடுப்பாங்க கேட்குறீங்களா? டஃப் கொடுக்கணும்னா எப்போ இல்லை ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக அவர் சப்போர்ட் பண்ணுற இளைஞர்களே ஏன் வந்து கேட்குறாருன்னா இவங்களுக்கு சப்போர்ட் போயிருமோ முக்கால்வாசி. பயமானு கேட்குறேன். அது எப்படி நான் சொல்ல முடியும்? அவருக்கு இருக்கலாம் அப்படின்னு நான் என்னோட கருத்து. அதான் இருக்கலாம்னு என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா வந்து அண்ணன் வந்து இப்போயே தான் குழம்புறாரு. குழப்பம் இல்லாத ஆட்சி வேணுங்க. மக்களை குழப்பம் இல்லாத ஆட்சியை கொண்டோம்னா நான் தளபதியால் மட்டும்தான். விஜய்னால, தளபதினால. இதுக்கப்புறம் உங்களுக்கு அரசியல் மேல ஆர்வம் வருமா? கண்டிப்பா தளபதிக்காக ஆர்வம் வந்ததே தளபதினால தான்.
இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளோ ஆர்வம் இல்லை, இப்போ இருந்து இருக்கு. எங்களுக்கு புரியுற மாதிரி அரசியல் சொல்லி கொடுத்தது அவர் தான். அதனால அவர்னால தான் அரசியல் மேலே நம்பிக்கை வந்துச்சு. உங்களுக்கு விஜய் அரசியல்ல பிடிச்சது என்ன சொல்லுவீங்க? தெரியல, அவர் மேல நம்பிக்கை, அவர்கிட்ட நேர்மை இருக்கும்னு நம்புகிறோம். எல்லா விஷயத்தையும் மாற்றுவார். அவர் வந்ததுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பெருசாக வராது அப்படின்னு நினைக்கிறோம். அதனால விஜய் தளபதி வந்து என்ன ஒரு மாற்றத்தை எடுத்துடணும்னு நினைக்கிறீங்க? உங்க சைட்ல இருந்து என்ன ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கறீங்க? கண்டிப்பாக கேர்ள்ஸ்க்கு சேஃப்டி இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, விஜய் வந்து என்ன மாதிரி ஸ்பீச் கொடுக்க நீங்க ஆசைப்படுறீங்க? தெரியல, அதான் சஸ்பென்ஸாக இருக்குது. நாளைக்கு என்ன பேச போகிறாருன்னே தெரியல. டெய்லி அதே நினச்சி கூஸ் பம்ப்ஸ் ஆகிட்டு இருக்கோம். நாளைக்கு வருவீங்களா? வருவோம், கண்டிப்பா கண்டிப்பாக வரும். நீங்க எங்க இருந்து வரீங்க? மதுரை தான். ஓகே, விஜய் வந்து தனித்தனி குடும்பமா இல்லாட்டி அலையன்ஸ் வச்சுக்கோங்க? இல்லை, தனியாகவே தான் அலையன்ஸ்லாம் வேண்டாம். இப்போ வந்து சீமான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவரோட சப்போர்ட்டர்ஸை வந்து கட்டி பேசிட்டு இருக்காரு. ஸோ அது சீமான் வந்து தளபதி பார்த்து பயந்துருக்காரு. நீங்க எப்படி? மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.